ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி நொய் அரிசி, இதை குருணை அரிசி சொல்லுவாங்க. இந்த அரிசியில் நான் குஸ்கா ரெசிபி செய்ய போகிறேன். சிக்கனே சேர்க்காம நம்ம பிரியாணி டேஸ்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது தான் நான் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அரிசியை நான் அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது சிலர் பதம் தெரியாமல் நல்லா கொலைய விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உதிரியாக எப்படி செய்யலாங்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கர் சூடாயிடுச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடானதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நொய்யரிசியில் சாப்பிடும்போது நல்லா உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட வரும். சிலருக்குலாம் இந்த நொய்யரிசியை சரியாக பதமாக வடிக்க தெரியாது, அப்படியே குழஞ்ச மாதிரி ஆக்கிடுவாங்க. அது மாதிரி பண்ணாமல் எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது கூடவே 2 பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதக்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கிறேன். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகா சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அளவாக பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து பரட்டி விட்டுருங்க. இது நல்லா மசாலா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. நான் 2 டம்ளர் அளவுக்கு தான் அரிசி எடுத்தேன், அதனால 4 டம்ளர் அளவுக்கு எப்பவும் போல நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வீதம் சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கல் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ தான் வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போது நல்லா ஒரு கொதி வரட்டும், கிளறி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் விட்டுறலாம். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசிலுக்கு விட்டுறலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். காரம் அதிகமாக இருந்தால் கூட அது பேலன்ஸ் பண்ணிடும். குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு தெரியாது. நான் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு விசில் மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து 2 விசிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் விசில் விட்டுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ரைஸு. நான் 3 விசில் விட்டதுக்கு அப்புறமா நல்லா ப்ரெஷர் அடங்கினது தான் ஓப்பன் பண்ணேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பதமாக நல்லா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் பிரியாணி டேஸ்ட்லேயே இருந்துச்சுங்க. நம்ம சிக்கன் மட்டும்தான் சேர்க்கலை. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லோரும் இன்புற்று வாழ்க. நன்றி.